தொண்டை நாட்டு தேவார தலங்களில் 28வது தலமாக நம்ம பார்க்க போகிறது திருக்கழுக்குன்றம். 2 கோவிலாக இருக்குது. மலை மேல் உள்ள கோவில் வந்து வேதகிரீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள கோவிலை தாள கோவில்னு சொல்லுவாங்க. இறைவன் பேர் பக்த ஜலேஸ்வரர். இறைவியார் பேர் வந்து மேலே உள்ளவங்களுக்கு பெண்ணி நல்லாமைன்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளவங்களுக்கு திரிபுர சுந்தரி. கழுகுகள் எல்லாம் ராமேஸ்வரத்தில் வந்து குளித்துவிட்டு அதாவது இந்த கழுக்குன்றத்தில் வந்து சாப்பிட்டுட்டு காசியில் அடைக்கலம் தேடுறதா சொல்கிறாங்க. 500 அடி உயரமுள்ள இந்த மலையில் எப்போதும் உச்சி பொழுதுல கழுகு வந்து உணவு சாப்பிட்டுட்டு போயிடுமா. அதனால் இதை பேர் பச்சி தீர்த்தம்னு குறிப்பிடுறாங்க. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து திருக்கழுக்குன்றம், உலகளந்த சோழபுரம் திருக்கழுக்குன்றமுடைய நாயனார் கோவில் கல்வெட்டில் சொல்லப்படுது. இந்த கோவில் முழுக்க பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகவும் 4 பாடல் பெற்ற ஒரே தலமாக இது சொல்லப்படுது. அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு கீழ்ப்பகுதியில் நம்ம அதாவது மலையில் போயிட்டு இருக்கும்போது மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோவிலும் இருக்குது. கல்வெட்டுகள்னு பார்த்திங்கன்னா ராஜாதிராஜன் காலகட்டத்தில் 2 திருடர்கள் வந்து மாறுவேடம் போட்டு வரும்போது அதில் ஒருத்தனோட தலையை வெட்டி கொன்றதாக கல்வெட்டு தகவல் நமக்கு சொல்லுது.